இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அதிகாரி ஒருவர் தனது படையினர் தங்கியிருந்த வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட கட்டிடத்திற்குள் சிகரெட் பிடித்துவிட்டு அணைக்காமல் வீசியதால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. ஒழுக்கமின்மை, கீழ்ப்படியாமை, மனநல பிரச்சனைகள் காரணமாக இஸ்ரேலிய படையினரே சக வீரர்களின் உயிரிழப்பிற்கு காரணமாகி வருவதாக ஆக்கிரமிப்பு ஊடகமான ஆய்வுக் கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அண்மை காலமாக பல ராணுவ உயிரிழப்புகள் இஸ்ரேல் படையினரின் அலட்சியமான மற்றும் மர்மமான செயல்பாடுகளால் நிகழ்ந்தவை என்று தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஆக்கிரமிப்பு வீரர் ஏரியல் லூப்லைனர் என்பவர் சக இஸ்ரேல் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். வாகன அணிவகுப்பில் இவர் வந்து கொண்டிருந்த போது பாதுகாப்பு சாவடியில் இருந்து மற்றொரு ஆக்கிரமிப்பு வீரர் இவரை சுட்டுக் கொன்றுள்ளார். இதற்கான காரணம் குறித்து விசாரிக்கப்படும் நிலையில் சுட்டுக் கொன்றவர் தொடர்ந்து பதவியில் நீடித்து வருவதாக இஸ்ரேல் பத்திரிகை குறிப்பிடுகின்றது. இதேபோல கடந்த ஜூலை மாதம் கேப்டன் அமித் கோஹன் என்ற ஆக்கிரமிப்பு அதிகாரி பொது தேவைக்காக பயன்படுத்தும் ஆளில்லா விமானத்தில் வெடிமருந்துகளை நிரப்பும் போது அது வெடித்து சிதறியதில் கொல்லப்பட்டுள்ளார். பொது தேவைகளுக்கான ஆளில்லா விமானத்தில் வெடிமருந்துகளை நிரப்பக்கூடாது என விதிகள் இருக்கும் நிலையில் உயரதிகாரிகள் உத்தரவால் அவர் இப்படி செய்ததாக அந்த பத்திரிகை கூறுகின்றது. இதேபோல வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட ஒரு கட்டிடத்திற்குள் இருந்த ஒரு ஆக்கிரமிப்பு வீரர் சிகரெட் பிடித்துவிட்டு அதனை அணைக்காமல் அப்படியே வீச அந்த கட்டிடமே வெடித்து சிதறி கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதேபோல மோட்டார் ஷெல் எனப்படும் எரிகணை தாங்கிய ஆக்கிரமிப்பு அதிகாரி ஒருவர் இஸ்ரேலிய படையினர் தங்கியிருந்த கட்டிடத்தின் மீது சரமாரி தாக்குதலை நடத்தியுள்ளார். இதுபோன்ற விசித்திர நிகழ்வுகள் குறித்து உரிய விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஆக்கிரமிப்பு படைகள் இஸ்ரேல் பத்திரிகையிடம் தெரிவித்துள்ளது.